ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி வந்து எல்லாமே கொஞ்சம் பெருசு ஆகிடுச்சு. பாருங்கள், பெருசாக நீங்கள் நம்ம இப்போ பிடிங்க எடுக்க போகிறோம். பாருங்கள், தெரியுதா? ஏற்கனவே பெருசாக தான் இருந்துச்சு, இது ரொம்ப பெருசாகிடுச்சு மழை பெஞ்சதுனால. உங்களுக்கு பிடிங்கி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரொம்ப நாளாக மேலாலேயே இருந்தது இந்த கிழங்கு. அப்புறம் நீ காட்டுறேன். இது சின்னதா பெருசா? அதுக்கு மேலே ஊர்லையே இது பெருசாகிடுச்சு. வெடிச்சே போச்சு லைட்டாக உள்ள இருந்தால் அந்த மாதிரி தான் ஆகும். ஓ, ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆயிருமா? பெருசாகிடும். பாருங்களா, இது வெடிச்சு போச்சு, தெரியுதா? இது ரொம்ப பெருசாகவும் ஆயிடுச்சு. இன்னொன்று அதே மாதிரி தான் பெருசாக இருக்கு. பிடுங்கு, அதில் பிடுங்க, பெருசாக இருக்கிறத பிடுங்கு. கிழங்கு பார்த்து பிடி, தண்டை பார்த்து பிடிச்சா வராது. பார்த்து அதெல்லாம் பெருசாக ஆயிடுச்சு. குண்டு குண்டாயிடுச்சு. இதெல்லாம் சின்னதாக இருக்குது. போது தொட்டு போது சின்னதாக தான் இருக்குது. அதில் அந்த பக்கம் பெருசாக இருந்தால் பிடிக்கும். ஐயோ, பாட்டை பிடிச்சி உடஞ்சி போச்சே. உடஞ்சி போச்சு. வேறு இது வந்து நான் வெள்ளை கலர் முள்ளங்கி நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா ரெட் கலர் ஆகிடுச்சு. பாரு, உடஞ்சி போச்சு பாருங்க. உள்ள உடஞ்சி போனது தெரியுதா? இதில் என்ன ஒரு இதுனா, தூரமாக போட்டதெல்லாம் வந்து நல்லா பெருசாகிடுச்சு. பக்கத்தில் போட்டதெல்லாம் பாருங்க குட்டி குட்டி ஆகிடுச்சு. இன்னும் வரவுள்ள ஒரு சில இதெல்லாம் பிடிக்க பாரு. அதில் இருந்துட்டு போதுடுங்க. இன்னும் 4 நாள் போய் பிடிக்கலாம். நாங்களாம் பெருசாகிடுச்சு. அந்த பக்கம் பெருசாக இருக்கிறது பிடிங்க. அதான் உள்ள தண்டா போயிருங்கண்ணே. ஒன்றுக்கு இல்லாமல் ஐயோ, அது கமன் பிடிங்க எடுத்துடலாம். அதான் பிடிங்கனாலும் ஒரு டாக்டா கூட நல்லதா தின்னானா அது வரும். நம்ம காட்டுலலாம் குண்டா இருக்குது. பீட்ரூட் தான் இன்னும் குட்டியாவே இருக்குது பாருங்க. அவ்வளோ பெருசா இருக்கு நம்ம முள்ளங்கி. பண்ணை குட்டியாவது குண்டா இருக்கு. பார்க்கறதுக்கே ஆசையா இருக்குது. ரொம்ப பெருசா இருக்குல்ல. சின்னதாக இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம். பெருசாக இருக்கிறதா அது கரெக்டாக பார்த்து பிடிங்கன்னா உடையுது. அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் சின்னதாக இருக்கு. வாட்டை பார்த்து தனியாக போட்டால் தான் பெருசாக. இங்கே பார்த்தா இது பாரு பெருசாக இருக்குது. பெருசாக இருக்குது. இந்த பேர் ஒன்று மட்டுமா? யாருக்கு பார்த்து? ஆமாம் ஆமாம். அது எப்போ தனியாக இருந்தால் பிடிங்கலாம். எப்போ பிடிக்கலாம்? என்ன பிடிங்கலாம்? பிடிங்க போட்டா ஒன்று ரொம்ப சின்னதாக பேர். ஒன்று மட்டும் தான் பெருசாக இருக்குது. அங்கே அதை பேர் அது பேர் பெருசாக இருக்குது. அது பேர் இந்த ஏதோ ஒன்று பிடிங்க போட்டிருக்கு. இது யார் பார்த்து வரல? ஏதோ சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் சொன்ன இருக்குதா? பீட்ரூட் பார்த்தீங்களா? பீட்ரூட் பாருங்கள், இது தனியாக இருக்கும். ரொம்ப பெருசாக வந்திருக்கு. மீதி எல்லாம் பக்கத்தில் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் தான் குட்டி குட்டியாகவே தான் இருக்குது. இது குட்டி குட்டியாக போச்சு. பக்கத்தில் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி குட்டியாக போச்சு. குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல? க்யூட்டாக தான் இருக்குது. கியூட் பேபி. தூரமாக இருந்ததெல்லாம் பெருசாகிடு. கியூட்டாக இருக்கிறதெல்லாம் சொன்ன மாதிரி பெருசாக தான் இருக்குது. கியூட் பேபி ஆட்டம் இருக்கு. முள்ளங்கி வந்து எப்படி சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி அடர்த்தியா போட்டதெல்லாம் பாருங்க. ஆமா, வளைக்கவே இல்லை. அதை தான் நான் சொல்ல பார்த்தனே. காயே இல்லை, முள்ளங்கியே இல்லை. ஒரே வெறும் வேறு மட்டும் இருந்தது. இதில் பிடுங்குறதுல கூட வந்தது. அது ஒட்டி நெருங்குன கோயில் போட்டு இல்லை. அதில் தூரமாக போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காய் பெருசாக வந்துடுச்சு. ஆனால் பக்கத்தில் போட்டது பாருங்களேன். தான் இன்னும் தண்டு மட்டும்தான் தெரியுது, காயே காணோம். எது பாருங்க, இதில் தானே விதை வரும். இதில் தானே விதை வரும். அப்படிதான் பூ வந்திருக்கு. வேறு எதுவுமே பூ வர காணும். அதில் கிழங்கு இருக்குதான்னு பாரு. கீழே பெருசுலையா இருக்கு. லைட்டா சின்னதாக தான் இருக்குதா? சின்னதாக தான் இருக்குது. ஒல்லியாக தான் இருக்குது. எங்கள் இதில் தான் விதை வரும்னு நினைக்கிறேன். பூவெல்லாம் வந்திருக்கு. முள்ளங்கி பூ தூரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா பெருசாக வந்துருக்கு. இதுவும் அதே மாதிரி க்யூட்டாக தான் இருக்குது. முள்ளங்கி வந்திருக்குன்னு இது என்ன ஒரு 1/2 கிலோ வருமா? மேலே வருமா? பாருங்கதா, இது ஒன்று தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. பாருங்க. என்னடா அதான்டா பிடுங்கண்ணா.
இது நல்லா இருந்துச்சுன்னா இந்த தலையும் வணக்கலாம், நல்ல தடையாக இருந்துச்சுன்னா. தலையை வணக்கலாமா என்ன? தலையை பொரியல் பண்ணுவாங்க. ஓஹோ, ஆனால் எதுனுமோ ஒரு மாதிரி சொரன்னு பிச்சிக்கிற மாதிரி இருக்கு. இது அப்படி தான் இருக்கும், முறன்னு தான் இருக்கும் தலை. பாருங்க, இது எங்கள் காட்டில் வந்த முள்ளங்கி பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது, அது ஒன்று மட்டும்தான் பெருசாக இருக்குது, மீதி எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. 1 கிலோ வருமா இது? மேலே வருமா? இன்னும் உள்ளே பார்த்தா என்ன இருக்கும்? இந்த பொரியல் கூட பண்ணிக்கலாமா? கொத்தவரங்காய் செடியெலாம் பாருங்கள் உடஞ்சி போச்சு. எங்கடா இதில் கிழங்கு இருக்கிறாரு. புளிச்சக்கீரை வந்து பொறிக்க தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.